அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டிஎன்இஏ 2025 அப்ளிகேஷன் அப்படிங்கிறத இப்போ டோட் சைட்ல இருந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபில்லிங் வித் சர்டிபிகேட் அப்லோடிங் வரைக்குமே எல்லா விஷயத்தையும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னால பண்ண முடியும். இந்த வீடியோல டெமோ அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய மாணவர்கள் வந்து வீடியோஸ் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்க. எந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம வீட்டில் இருந்தபடியே மொபைல் போன் ஆர் லேப்டாப் இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்று இருந்தால் உங்களால இந்த அப்ளிகேஷனை வீட்டில இருந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு விஷயமும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ தான். 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் அடுத்த 6 மாசத்துக்கு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா இமிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுலயுமே ஜாயின் ஆயிருங்க. நிறைய காலேஜஸ் பத்தின வீடியோஸ், டாப் மோஸ்ட் காலேஜஸ்க்கு எப்படி போகணும், டாப் மோஸ்ட் கோர்ஸ் எப்படி நீங்க சூஸ் பண்ணணும், உங்க கட் ஆஃப் மார்க் குறைவாக இருந்தாலும் நல்ல கல்லூரியில எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய வீடியோஸ் வரப்போது, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இவன்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ டிஎன்ஏ வெப்சைட் குள்ள போய் நீங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா பார்த்துட்டு வந்துடலாம். இதுல இம்பார்ட்டன்டா ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே நீங்கள் எல்லாருமே கிளிக் ஹியர் ஃபார் பி ஆர் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் மிக முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாமே உங்களோட பேசிக் டீட்டெயில், உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. இப்போ கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி கையில் இருக்கணும். அதாவது உடனே ஓடிபி வந்தாலோ இல்லைனா இமெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு ஏதாவது வெரிஃபிகேஷன் அனுப்புனாலோ நீங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு தயார் நிலையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணால் போதும். ஸோ இங்கே விண்ணப்பதாரரின் பெயர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் யார் இருக்கீங்களோ அவங்களோட நேம். இந்த நேம் பொறுத்த வரைக்கும் உங்களோட 10th இல்லைனா 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுக்க சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதே நேமை மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ என்னோட நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து தினேஷ் பிரபுன்னு கொடுக்குறேன்னா நீங்கள் தினேஷ் பிரபு அப்படிங்கிற நேமை எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அப்படியே கொடுத்துருங்க. 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் தென் கைபேசி எண், உங்களோட மொபைல் நம்பர், என்ன ஃபோன் நம்பர் கொடுக்கணுமோ அந்த 10 டிஜிட் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் தென் உங்களோட இமெயில் ஐடி, என்ன இமெயில் ஐடி உங்களோட இருக்கோ அந்த இமெயில் ஐடி அப்படியே கொடுத்துருங்க. சேம் கீழே வந்தீங்கன்னா மேலே என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே வந்து கீழே வந்து கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது என்ன இருக்கோ, மோஸ்ட் ப்ராபப்ளி உங்கள் எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது 2007 2008 அப்படிங்கிறது தானே உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே 2007 2008 2009 என்ன டேட் ஆஃப் பர்த்தோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயரில் நான் வந்து 12th முடிச்சிருக்கேன் சார், நான் போன வருஷமே முடிச்சிட்டேன், அதுக்கு முன்னத்த வருஷமே முடிச்சிட்டேன், நீட் ரிப்பீட்டர், ஜேஇ மெயின்ஸ் ரிப்பீட்டராக இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 23 வயசு வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இங்கே குவாலிஃபிகேஷன், தகுதி தேர்வு, இது வந்து 12th நீங்கள் ஸ்டேட் போர்டா, அதாவது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டிஎன்ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி அதர்ஸான்னு கொடுத்துக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மினிமம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். அந்த பாஸ்வேர்டில் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபபெட்டாவது இருக்கணும். ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு 8 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்களே, இதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் ஒரு நம்பராவது இருக்கணும். அண்ட் தென் மேலே என்ன பாஸ்வேர்டு போடுறீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழே போட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓடிபி அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ஓடிபி போட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறமா லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர பேஜ் அப்படிங்கிறது பர்சனல் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட தகவல்கள் அப்படிங்கிறது தான். இதில் முதல்ல நம்ம நேம் ஆல்ரெடி அதில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆதார் எண், ஆதார் நம்பர் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷனல் தான், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த், நம்ம என்ன வேணுமோ அந்த டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அண்ட் தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ், தொடர்பு முகவரி, நமக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். இந்த அட்ரஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தால் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட வட்டம் அண்ட் தென் உங்களோட பின்கோடு அண்ட் தென் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். இந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சொந்த மாவட்டம் என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். நான் வந்து சென்னை ஸ்டூடெண்ட்டு, பட் நான் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து சொந்த மாவட்டம் சென்னைன்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் வந்து கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட் தான் கோயம்புத்தூர்னு கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து தருமபுரி ஸ்டூடெண்ட்டு, என்னோட நேட்டிவ் சொந்தக்காரங்க பூர்வீகம்லாம் அங்கே தான், நான் வந்து எங்கள் அப்பாவோட ஜாபுக்காக தான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன்னா அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், தருமபுரின்னு கொடுக்கணும். ஸோ இந்த கேண்டிடேட் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து அப்ளை பண்ணது சென்னைங்கிறனால சென்னைன்னு கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்ததான் நம்ம எங்கே வரோம்,
அடுத்ததான் நம்ம வந்து இந்த செகண்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடுத்ததான் நம்ம பார்க்குறது சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், நம்மளோட சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலம் என்ன. அதுக்கப்புறம் ஜெண்டர், பாலினம், மேலா ஃபீமேலான்னு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மதர் டங் தமிழா, தெலுங்குவா, மலையாளமா, கன்னடமான்னு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறமா உங்களோட நேஷனாலிட்டி, நீங்கள் இந்தியனா அப்படிங்கிறது கொடுங்க. அந்த நேட்டிவிட்டி, பிறப்பிடம், தமிழ்நாடா இல்லை வெளியே பிறந்தீங்களா. மதம், ஹிந்துவா இல்லை முஸ்லீமா, கிறிஸ்டினா இல்லை வந்து புத்திசமா, சீக்கிசமா, ஜெயினிசமா என்ன இருக்கோ அது கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அவங்களோட கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இது மாறும். நான் பிசிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன்னா பிசி கம்யூனிட்டிக்கு உண்டான விஷயங்கள் வரும். ஸோ நார்மலாக பிசிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் கேஸ்ட், உட்பிரிவு, இதில் ஏதாவது ஒரு உட்பிரிவு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா அடுத்த பேஜுக்கு போயிடும். அடுத்த பேஜில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது, இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் யாராவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனை எஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். இங்கே எல்லாமே நோன் தாங்க இருக்கும். யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளோ அவங்க மட்டும் எஸ்ன்னு இதை மாற்றினா மட்டும் போதும். இதை மாற்றினீங்கன்னா இங்கே இந்த மாதிரி அட்டென்ஷன், என்னென்ன தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனும் நமக்கு அந்த டைமில் வந்துடும். இப்போ நான் நோன் இருக்கிறத நோனே வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சனை எஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன், ஒன்லி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சர்வீசஸ் ஆர் எலிஜிபிள். இந்த 3 விஷயத்தில் இருக்கிறவங்க முன்னாள் படை வீரர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுத்துக்கலாம். நான் இல்லைங்கிறனால நோ கொடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்குறாங்க. ஸோ நான் எஸ்ஆர் நோ கொடுத்துக்கிறேன். டிஎஃப்சி சென்டர் வந்து நான் உங்கள் ஊர் பக்கம் என்ன இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து கோயம்புத்தூரில் ஜிசிடி காலேஜை கொடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு. முடிச்சதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த பேஜ் வந்துடும். அடுத்த பேஜ் வந்தோடனே ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், அதாவது கல்வி உதவித்தொகை பற்றிய தகவல்கள். நம்ம வந்து பேரண்ட் என்ன ஆக்குபேஷன் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருக்கோ அதை கொடுத்துருங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஆனுவல் இன்கம், உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்கள் என்ன வருதோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. முதல் பட்டதாரினா எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி எஸ்ன்னு கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரை கொடுக்கணும். சார் இன்னும் வாங்கல சார்னா தயவு செஞ்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட வாங்க. ஆனால் பட் இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தா இது மேண்டட்ரி இல்லை. இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் மேண்டட்ரியாக நம்ம கொடுக்கணும். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் இல்லைனாலுமே நான் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. எஸ்சி, எஸ்சிஏ ஆர் எஸ்டியாக இருந்தால் தான் இந்த செக் பாக்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. எஜுகேஷன் லோன் வேணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம் வேணும்னு நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படாது சார் நாங்களே கட்டிடுவோம்னா நீங்கள் நோன்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இல்லைனாலுமே நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். ஆனால் சர்டிஃபிகேட் அப்லோடிங்கில் கட்டாயம் கேட்பாங்க. அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், பயின்ற பள்ளி பற்றிய தகவல்களை கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம முதல்ல கொடுக்குறது என்னென்னு பார்த்தோம்னா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கூலா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நான் இங்கே ப்ரைவேட் ஸ்கூல்னு கொடுத்துக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். சரிங்களா. சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன், ஸ்கூல் இருக்கிற இடம் வில்லேஜா டவுனான்னு கேட்குறாங்க. நான் வில்லேஜில் படித்தனால வில்லேஜ்னு கொடுத்துக்கிறேன். டவுன்னா டவுன் கொடுத்துக்கலாம். அந்த நீங்கள் 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்களான்னு கேட்டால் ஆமான்னா ஆமாம் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னு பார்த்தோம்னா 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா. இது வந்து இந்த ஆர்டி, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி, ரைட் டு எஜுகேஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் படி ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில சலுகையோடு படிச்சிருந்தா மட்டும் நீங்கள் இதில் எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை நோன்னு கொடுத்துருங்க. நார்மலாகவே இது எல்லாமே நோன்னு தான் இருக்கும். நம்ம தான் எஸ்ஸுக்கு மாற்றணும். சரிங்களா. அண்ட் தென் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலா, ஆமாண்ணா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நான் ஒரு வேளை கவர்மெண்ட் ஸ்கூல் பையனுக்கு அப்ளை பண்ணேன்னா எஸ்ன்னு கொடுத்துட்றேன். அப்போ ஸ்கூல் நேம் எல்லாமே மாறும். புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்கூல் நேம்ஸை சூஸ் பண்ணணும். அண்ட் தென் கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன ஸ்கூலில், என்னென்ன டிஸ்ட்ரிக்டில், என்னென்ன மாதிரியான பிளாக்கில் படிச்சிங்க. ஸோ தமிழ்நாடுல வந்து என்ன ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர்னு கொடுத்துட்டா கோயம்புத்தூரில் என்ன ஒரு பிளாக், அதாவது மண்டலம் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் வரும். அண்ட் தென் அதில் வந்து என்ன ஸ்கூல் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். ஸோ நாங்கள் இருக்க அட்ரஸில் மதுக்கரை சைடில் ஒரு ஸ்கூல் இருக்குங்கனால நாங்கள் இதெல்லாமே கொடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து 12th என்னென்ன மாதிரியான குரூப் எடுத்திருக்கீங்க, என்ன மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன். ஸோ 12th வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, இல்லை வந்து ஐசிஎஸ்சியா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த நம்பர் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியலனாலும் விட்டுருங்க. அண்ட் தென் ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் உங்கள் எல்லாத்தோட ஹால் டிக்கெட்லையும் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. இந்த ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் நான் சும்மா டம்மியாக ஒரு 6 digits கொடுக்குறேன். அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இயர், எந்த வருஷம் நீங்கள் 12th முடிச்சிங்க. அதாவது நான் வந்து லாஸ்ட் இயரே முடிச்சிட்டேன் சார்ங்கன்னா பாருங்கள், 2018 வரைக்கும் 12th முடித்தவங்க எப்போ வேணால் நீங்கள் 12th முடிச்சுக்கலாம். ஆனால் அந்த ஏஜ் கிரிட்டீரியா மட்டும் இருந்தால் உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா.
அண்ட் தென் ஹெச்எஸ்சி அகாடமியா ஒகேஷனலாக எல்லாருமே அகாடமிக்ஸ் தான் அகாடமின்னு கொடுத்துருங்க. குரூப் கோடு 12th நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இந்த மாதிரி எந்த ஸ்பெஷலைசேஷன் வருதோ அந்த ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து பயாலஜி குரூப்னு கொடுத்துக்கிறேன். மீடியம் ஆஃப் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம்னு கொடுத்துக்கலாம். தமிழ் மீடியம் நாங்கள் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதெல்லாமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது தான். நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. ஜேஇ மீன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. ஐஎம்யூ செட் இது வந்து பார்த்தோம்னா மெரைன் இன்ஜினியரிங் மாதிரியான படிப்புகளுக்கு கட்டாயம். தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்விசி, ஸ்ரீபெரும்புதூர் டாப் மோஸ்ட் காலேஜ், அங்கெல்லாம் வந்து இந்த ஐஎம்யூ செட் எழுதியிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால இந்த இன்ஃபர்மேஷனை முன்னாடியே வாங்கிக்கிறாங்க. எஸ்ன்னு கொடுத்துருந்தா அந்த ஐஎம்யூ செட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தோம்னா அவங்க ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு இந்த பையன் மெரைன் இன்ஜினியரிங் எலிஜிபிளா இல்லைன்னு தெரிஞ்சுப்பாங்க. நோ சார் நான் எழுதலைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அப்படி நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் உங்களால் படிக்க முடியாது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கீழே. அதுக்கப்புறம் எம்இஎஸ் நம்பர் உங்களுக்கு என்ன எம்இஎஸ் நம்பர் வருதோ நாங்கள் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் டம்மியாக ஒரு எம்இஎஸ் நம்பரை கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு அப்ளிகேஷனை போட்டு காட்ட முடியும். அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் யாருக்குமே இது தேவையில்லை. தமிழ்நாட்டிலே ஸ்கூலிங் முடிச்சு தமிழ்நாட்டிலே கவுன்சிலிங் போடணும்னா பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லைனா அவங்க எல்லாமே இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பரையும் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப் இன்ஃபோ, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டினியூ டு பே கீழே கடைசியாக இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப் வந்ததுக்கப்புறமா கண்டினியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்த பேங்க்கில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி வரும். அந்த பேங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை பார்க்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பே நவ் அப்படிங்கிற மாதிரி பே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் வரும். பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதோட டிஎன்இ அப்ளிகேஷன் உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங்கில் இவங்க என்னென்ன அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத மாதிரி இவங்க தனியாக கொடுத்துருக்க ஒரு டேட்டா ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எதெல்லாம் நீங்கள் தயார் நிலை வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட்டு, 12th எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர், 12th மார்க் ஷீட்டு, ஸ்காலர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு தனியாக, அண்ட் தென் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட சேர்த்து இன்கம் சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சர்டிஃபிகேட்ஸாக சொல்லப்படுது. அண்ட் தென் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் பிஃபோர் 2025. ஸோ யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முடிச்சிங்களோ அவங்களுக்குலாம் இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்குன்னா அவங்களாம் போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் கட்டாயமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடிப்படையில் தான் சீட்ஸ் அப்படிங்கிறது அலோகேட் செய்யப்படுது. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கலாம். அண்ட் தென் சார் எப்போ சார் கவுன்சிலிங், என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் சம்மந்தமாக பார்த்தோம்னா டிஎன்இ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது 7ஆம் தேதி இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 6/6/2025 ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நம்மளால் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். அண்ட் தென் 9ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான டைம் கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா இங்கிலீஷ்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் தென் லாஸ்ட் டேட் வந்து 9ஆம் தேதி ஃபார் சர்டிஃபிகேட் அப்லோடிங். அசைனிங் ரேண்டம் நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு லக்கி நம்பர் மாதிரி. அந்த நம்பர் வந்து 11ஆம் தேதி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி முடிச்ச அடுத்த நாள் 9ஆம் தேதி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா 10ஆம் தேதியிலேருந்து ஒரு 10 நாளைக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நமக்கு எல்லாத்துக்கும் டிக் சிம்பிள் வரும், யுவர் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் வெரிஃபைட்னு சொல்லிட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 7 நாள் டைம் எடுத்திருக்காங்க. இந்த 7 நாள் கழிச்சு 27ஆம் தேதி ஜூன் மாதம் நமக்கு பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லைனா அவங்க கட் ஆஃப் மார்க் மிஸ்டேக்காக போட்டாங்க, மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 28, 29, 30 இந்த மாதிரி 5 to 6 நாள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் உங்கள் பிரச்சனைகளை குறைகளை தீர்ப்பதற்கான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எத்தனை ரவுண்டாக நடக்கும், என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது எந்த டேட்டாவும் எந்த டீட்டெயிலும் இன்னும் கொடுக்கப்படலை. ஏஐசிடியோட அகாடமிக் கேலண்டர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுப்போங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் என்ன தேதியில் நடக்க போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக எப்போ கவுன்சிலிங் வருங்கிற விஷயத்த பொறுமையாக பார்க்க போகிறோம். அது வந்தது நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வீட்டில் இருந்தபடியே மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் மிஸ்டேக் இல்லாமல் டிஎன்இ கவுன்சிலிங் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2 மாதமாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நிறைய பேர். இனி அடுத்ததாக 6 மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான குருஷியலான டைமு. ஸோ எல்லாருமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.